Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். எலுமிச்சைப்பழம் அதிகமாக இருக்கும்போது அந்த ஜூஸ் எடுத்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் வந்து மீடியம் சைஸு எலுமிச்சைப்பழம் ஒரு 10 எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஜூஸ் புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு வந்து எல்லாம் எடுத்துக்கலாம். அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 கப்பு மீடியம் சைஸு கப்பில் 3 கப்பு சுகர் போட்டிருக்கேன். 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சுகர் வந்து நல்லா கரையட்டும். இது வந்து நல்லா கொதித்து நல்லா சுகர் இந்த சிரப் வந்து திக்காக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் திக்காகும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சுகர் எடுத்த அதே கப்பில் 1 கப்பு லெமன் ஜூஸு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் இந்த சிரப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எந்த டம்ளரில் எலுமிச்சைப்பழ சாறு நம்ம எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் சுகர் நம்ம எடுக்கணும். அதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இதை வந்து வடிகட்டிட்டு நல்லா ஆறுறதுக்கு வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்கேன். இதில் நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. புதினா இலை ஒரு 2-3 போட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இது கார்னிஷ்காக தான். 2 கரண்டி நான் வந்து லெமன் சிரப்பு இப்போ நம்ம பண்ணி வச்சோம்ல அந்த சிரப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஜில்லுன்னு இதை குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுகரும் லெமனும் சேர்த்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.